You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் மீண்டுமாய் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கின்றேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசவும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். போன எபிசோட நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி எசையா அவர்கள் இந்த சவுல் தேவனால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட பிறகும் அவர் என்னெல்லாம் செய்தார் என்பதை ஒவ்வொன்றாய் நாம் பார்த்து கொண்டு வருவோம் என்று சொல்லி ஆரம்பித்திருக்கிறோம். அதில் முதல் அவர் செய்த விஷயம், தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறார். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரை கொல்றதுக்கு வகை தேடுறார். அந்த இடத்துக்கு அவன் எங்கே இருக்கிறான்னு அந்த இடத்த கடந்து வர்றார். ஆனால் தாவீதை ஆண்டவர் பாதுகாத்துட்டே வர்றார், ஏன்னா ஆண்டவரால் அதை செய்ய முடியும். ஆனால் தொடர்ந்து இவர் செய்கிற தவறு தேவனை துக்கப்படுத்துகிறது. அதனால் அவருடைய முடிவு பரிதாபத்தில் முடிகிறது. அவர் இன்னும் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆவியானவர் சவுலை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. ஆனால் இன்னும் சில வசனங்களெல்லாம் வாசிக்கும் போது அவன் திரும்ப தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்பதை வேதத்தில் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஆவி தேவனுடைய ஆவியா என்பதெல்லாம் நாம் இப்போது பார்க்க போகிறோம். நம்ம மத்தியில் ரொம்ப சுவாரஸ்யமாய் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் புதிய புதிய வெளிப்பாடுகளோட தேவனுடைய பிரசன்னத்தோடு நம்ம மத்தியில் வந்து பிஷப் ரெவரண்ட் பென்னி எசையா அவர்கள் நம்மோடு கூட வேதத்தின் பகுதிகளை பகிர்ந்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலும் நம்மோடு கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். தொடர்ந்து இந்த வசனங்களை வாசிப்பது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. காரணம், நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும். தேவனுக்கு செவி கொடுக்காத பட்சத்தில் நம் தேவனோடு கூட இருக்கிறது போல தோண்டினாலும் அவர் நம்மோடு கூட இருக்க மாட்டார் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் சுட்டி காண்பிக்கிறது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்வார்கள், யாரெல்லாம் ஆக்கடி தீர்ப்பு அடைவார்கள், இதிலேயே முடிவு பண்ண முடியும். ஏன்னா ஆண்டவர் செவி கொடுக்கிறவர்களை விரும்புகிறவர். ஒரு இடத்துல இயேசு சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். சத்தம் கொடுக்கிற அந்த ஆடுகளின் சத்தத்தை அவர் கேட்பார். அதுதான் நான் கற்றுக்கொண்ட சத்தியம். இப்போ ஒரு ஆடு அவருக்கு செவி கொடுத்தால் அந்த ஆடு கத்தும் போது அந்த சத்தம் அவர் காதுகளில் கேட்கும். அதுதான் நல்ல மெய்ப்பனுடைய அர்த்தம். அதனால் இந்த இடத்துல இந்த சவுல் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிச்சுட்டு சொந்த பலத்தை நம்பி, அதிகாரத்தை நம்பி, பதவியை நம்பி அவர் என்னெல்லாம் செய்கிறார். அதுக்கு பிறகு மனம் திரும்பணும் அப்படின்ற கவனம் அவருக்கு வருவதில்லை. அதுதான் பிரச்சனைங்க. நம்ம செய்கிறதெல்லாம் தவறு அப்படின்ற உணரக்கூடிய அந்த உணர்வு அவருக்குள்ள இல்லை. தேவன் அடுத்தது அபிஷேகம் பண்ணுற இந்த தாவீதை கொலை பண்ணணும்னு யோசிக்கிறார். அடுத்தது என்னென்ன பண்ணாரு அப்படின்றத நம்ம அன்பு போதகர் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். நம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு கடந்து போகும். ஆமென். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கடந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இந்த சவுல் தாவீதை கொண்டு வரும்படி சேவகர்களை அனுப்பினதாக நம் வசனத்திலே வாசித்தோம். அப்படி அனுப்ப காரணம் என்ன என்று கேட்டால், உள்நோக்கம் ஒன்று இருக்கு. ஏன்னு கேட்டால், தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தோடு தான் இப்போ சேவகர்களை அனுப்புகிறதாக பார்க்கும். அப்போ 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகர்களை அனுப்பினான். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவராக நிற்கிறதையும் கண்ட போது, அப்போ அங்க தாவீது, சாமுவேல், தீர்க்கதரிசியின் கூட்டங்கள் இருக்கிறதை இந்த சேவகர்கள் கண்டபோது, அப்போது சவுலுடைய சேவகர்கள் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால், அங்க வசனம் தெளிவா இருக்கு. யார் மேல இறங்குதுங்க? சேவகர்கள் மேல. சவுல் அனுப்பின சேவகர்கள் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்ப முக்கியமான நோக்கம் தாவீதை கொல்லணும்ன்றது அவர் மனசுல இருந்துச்சு. ஆமா. ஏன்னா இந்த 19ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல பார்க்கும்போது தன்னுடைய சொந்த மகளை திருமணம் பண்ணி கொடுக்கிறார். மீகாவை திருமணம் பண்ணி கொடுக்கிறார். திருமணம் பண்ணி கொடுத்து அது நிமித்தமா இவனை வீட்டுக்கு கொண்டு வந்து கொண்டுறணும்னு யோசிக்கிறார். இந்த திட்டத்தை அவள் அறிந்து கொள்கிறாள். தாவீது மேல இருக்கிற அந்த பிரியத்தினால
அவனுக்கு சொல்லி தப்பு வைக்கிறார். தப்பு வச்சவர் தான் இந்த இடத்துல போகிறாரு. இப்போ அடுத்தது அவங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த இடத்துக்கு ஆள் அனுப்புகிறார். இப்போ அனுப்பப்பட்ட ஆளுகள் மீது தேவனுடைய ஆவி இறங்கினார், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. எது? சேவர்கள் மேலும் தேவ ஆவியானவர் இறங்கினார், அவர்களும் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க அப்படின்ட்டு சவுலுக்கு அறிவித்த போது அவன் வேறே சேவர்களை அனுப்பினான், அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இப்போ ரெண்டாவது ஒரு டீம் வந்தது, மறுபடியும் ரெண்டாவது டீம் அனுப்பும்போது அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரம் சவுல் சேவர்களை அனுப்பினான், அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அப்போ 3 டீம் அனுப்புறாங்க. 3 டீம் மேலும் தேவ ஆவியானவர் இறங்கின உடனே தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டா, அப்பொழுது அவன் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்தண்டையில் வந்து சாமுவேலும் தாவீதும் அங்கே எங்கே என்று கேட்டான். அப்ப அங்க வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே? அப்போ என்ன அர்த்தம்? சாமுவேலும் தாவீதும் ஒன்னா இருக்காங்கன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்போது ராமாவுக்கு அடுத்த நாயத்திற்கு போனான், அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினார். ஆனா இப்போ தேவன் புறக்கணித்து விட்டார், கர்த்தரால் விடப்பட்ட ஒரு அசுத்தாவி உள்ள இருக்கு. இப்போ போய் கொண்டிருக்கும்போது தேவ ஆவியானவர் இறங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்திலே வாசிங்க. இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோத்திலே சேரும் மட்டும் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்தான். அப்போ யாருக்கு இதை சொன்னான்? ஒருவேளை இவன் போகும்போது கூட வேற போர்ச்சவர்கள் கூட இருந்திருக்கலாம். அவன் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கயிற்றெழுந்தி போட்டு சாமுவேலுக்கு முன்பாகவும் தீர்க்கதரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். அதனாலே சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவனோ என்பார்கள் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இவன் போய் என்ன தீர்க்கதரிசனம் சொன்னான்? அப்ப எல்லாரும் அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர்களால் சவுலால் அனுப்பப்பட்ட 3 கூட்டமும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசியின் கூட்டமா அங்க இருக்கு. தாவீதும் இருக்காரு, சாமுவேலும் இருக்காரு. இப்போ இவர் என்ன தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பார்? ஆனால் அதே நேரத்தில் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தையை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். 23வது வசனம், தேவனுடைய ஆவி இறங்கினதினால் மேலும் அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால். ஒருவேளை அவன் என்ன தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பான்னு கேட்டா, அவன் வந்த நோக்கம் என்ன? ஒருவேளை அங்க வந்து தாவீதை கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தியிருப்பானோ தீர்க்கதரிசனத்தின் மூலமா, தெரியல. ஆனா இங்க நீங்க அடுத்த அதிகாரத்துக்குள்ளே வரும்பொழுதுதான் சில உண்மை அங்கே தெரிகிறது. சரி, என்னன்னு கேட்டா, தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோத்திலுக்கு ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே ஆட்களை அனுப்ப காரணம் இவரை கொண்டு வந்து என்ன செய்யணும்? கொல்லணும். ஏற்கனவே தன் மகளை கொடுத்ததுக்கு காரணம் இவரை கொல்லணும். மக காப்பாத்தி அனுப்பிட்டாங்க. இப்ப அடுத்தது ஆட்களை அனுப்புறாரு கொல்றதுக்கு. அவங்க போய் அவங்க தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிச்ச உடனே அவங்களால அதை செய்ய முடியல. இவரே வர்றாரு. இவராலே அந்த இடத்துல முடியல. இத அறிந்துகிட்ட தாவீது உடனே ஓடிடுறாரு. அங்க ஓடிடுறாரு. இப்ப பாருங்க, இங்க சவுல் அந்த இடத்திற்கு போனாலும் தாவீதின் மேல் கை போட முடியவில்லை. அப்போ அங்க போறதுக்கு முன்னாடியே இவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி உள்ளே இறங்குறதுனால அந்த தேவ மனுஷனை ஒன்னும் செய்ய முடியல. ஆனா அந்த தேவ மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். இவர் வந்ததற்கு நோக்கம் என்ன, அங்கே ஆட்களை அனுப்பினதற்கு நோக்கம் என்ன என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டு உடனே இப்போ இந்த சவுலுடைய மகனாகிய யோனாத்தான் இடத்தில் வந்து உம்முடைய தகப்பன், அது 20வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கின்றோம். உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்று கேட்கிறார். அப்போ சில கேள்விகளை கேட்கிறார் பாருங்க. நான் செய்தது என்ன? அப்போ நான் என்னையா தப்பு பண்ணிட்டேன்? என் அக்கிரமம் என்ன? நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன? ஏன்னா இந்த இடத்துல சவுலுக்கும் தாவீதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமா, தாவீது சவுலை தள்ளி என்ன ராஜாவாக்குன்னு போய் ஆண்டவரை கேட்கவும் இல்லை. அவர் ராஜா வாங்கணும்னு விருப்பமும் படல. சவுலும் விருப்பம் படல. அபிஷேகம் பண்ணாரு.
ஆனால் அவர் தேவன் சொல்ல கேட்காம பண்ணார். இந்த தாவீதை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணுறாரு. ஆனால் தாவீது வந்து கேட்பதில்லை. ஆனால் தாவீதுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தது. ஏன்னா தேவனோடு கூட தொடர்புள்ள ஒரு மனிதனாக இருந்தார். அதனால தான் அவர் துதிக்கும் போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் அதிகமாக இறங்கினதாய் சங்கீதங்களிலெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆமாம். அப்போ இவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இவர் அதாவது அடுத்த ஒரு ராஜாவை உருவாக்கிட்டாங்க. இப்படி தான் இயேசு கிறிஸ்து வரும்போது ஏரோது கூட கொண்டாரு. ஆமாம். ஏன்னா அடுத்த ஒரு ராஜா வந்துடக்கூடாது. அதாவது வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவ திட்டம் எங்கெல்லாம் நிறைவேற வேண்டுமோ அந்த இடத்துல எல்லாம் பிசாசு வந்து ஒரு தடை செய்கிறான். எப்படி என்று கேட்டால் மோசையை எடுத்துக்கொள்ளலாம். மோசையை பார்த்தால் இஸ்ரவேலின் இரட்சகர் என்று சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து வெளியே கொண்டு வருகிற மோசே. அப்போ மோசே எப்போ ரட்சித்து வெளியே கொண்டு வர போறானாக்கா மோசேயுடைய 80வது வயசுல தான் என்ன செய்யணும். அப்போ அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரணும். ஆனா இந்த மோசே சிறு குழந்தையா இருக்கும் போதே பிசாசு கொலை பண்ண யோசிச்சுட்டான். ஆமா, கொலை செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த திட்டம் அவனுக்கு தெரியுது இவனை தான் கொண்டு வர போறாரு. ஆமா. அப்போ தேவ திட்டம் நிறைவேறதுக்கு இன்னும் 80 வருஷம் இருக்கு. ஆனா 80 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிசாசு பிளான் பண்ணிடுறான். அவரை மோசையை ஒழிக்கணும். மோசே இருந்தா இந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே மீட்கப்படுவார்கள். இவர்கள் மீட்கப்படக்கூடாதுன்ட்டு மோசையை கொலை செய்ய திட்டம். ஆனா நமக்கு தெரிஞ்ச வசனத்தின்படி அவர் திறந்ததை யாராலும் அடைக்க முடியாது. ஆமென். அவர் அடைத்ததை யாராலும் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார். 33 வருஷத்துக்கு பிறகுதான் அவர் சிலுவையிலே அறையப்பட போகிறார், ரத்தத்தை சிந்தப்பட போகிறார் என்று சொல்லி பிசாசு அறிந்து இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் போதே என்ன பண்ணியாச்சு, கொலை பண்ணணும்னு யோசிச்சு. ஆமா, ஏரோது மூலியமா 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யணும். ஏன்னா ராஜாக்கள் திரும்ப செய்தி கொண்டு வந்து கொடுக்கல. ஆமா, யார் பிறந்தாங்க எங்க பிறந்தாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த வால் நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒரு ராஜா பிறந்திருக்கிறாருன்னு வராங்க. ஸோ அதனால வந்து அதை கவனிக்கக்கூடிய இவர்கள் ஏரோது சொல்லி அனுப்புற, நீங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, நானும் பணிந்து கொள்ளணும். அப்படியே இவங்க போய் சொல்லியிருந்தா அவன் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஆனால் உடனே இவங்க போகிற மனசாக தான் இருந்தாங்க, போய் அவருக்கு சொல்லிட்டு போனோன்னு தான் இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு இரவு மீண்டுமா தேவதூதர் இறங்கி அந்த பக்கம் போகாதீங்க, நீங்கள் வேற வழியாக உங்களை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறான்னு அனுப்பிடுறாங்க. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்ய நினைத்து ஒரு திட்டம் வச்சிருப்பாருன்னு சொன்னா அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிசாசு பலவிதமான சோதனைகளை உபத்திரவங்களை நமக்கு கொடுக்க அவன் விருப்பமுள்ளவனாயிருக்கிறான். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் நம் மூலமாய் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் என்று சொன்னால் எல்லா தீமைக்கும் அவர் விலக்கி காத்து அவர் நம் மூலமாய் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கத்தான் போகிறார். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா தாவீதை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதே தேவ திட்டம். அதாவது தாவீது மூலியமா வெறும் இந்த ராஜரிகம் பண்றது இல்ல, தாவீதினின் குமாரனா இயேசு கிறிஸ்து வரான். ஆதியாகமத்துல அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இந்த வம்ச வரலாறு மூலியமா தான் நிறைவேறணும். அதனால தான் தாவீதின் வம்சத்தை ஆண்டவர் தொடர்ச்சியா பாதுகாத்து வர்றாரு. அதான் அவர் அந்த லைன். ஆனா அந்த தாவீதின் வம்சத்தை அழிக்கணும்னு சாத்தான் ஏற்கனவே திட்டமிட்டு தான் தாவீதையே டார்கெட் பண்றான். ஆமா, அப்போ இங்கேயும் பார்க்கும்போது முதல் ராஜாவா இருக்கிறதான அந்த சவுல் அடுத்து வரப்போகிறதான ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறதை தாவீது நன்றாய் புரிந்து கொள்கிறார். இங்க 20வது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அவர் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, நான் செய்தது என்ன, நான் செய்தது என்னையா? உங்க அப்பா என்ன கொலை செய்ய தேடுறாரு. 2வது, என் அக்கிரமம் தான் என்ன, நான் என்னையா அக்கிரமம் செய்தேன், நான் அவருக்கு செய்த துரோகம் தான் என்ன. 3 கேள்வி கேட்கிறார். அப்போ இந்த 3 கேள்வி, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்று கேட்கிறதாக வசனத்தில் வாசகம். இந்த சம்பவத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த மனிதன் பழி வாங்குகிற சுபாவமும் பொறாமையின் சுபாவமும் இவருக்குள்ளே இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாபடிக்கு தாவீதை என்ன செய்திருக்கான்னு கேட்டால் அதிகமாய் பகைத்ததாக வசனத்திலே வாசிக்கணும். இதெல்லாம் நாம் ஏன் சொல்றோம்னு கேட்டால், தேவன் சவுலை தள்ளின பிறகும் கூட ஒரு மனம் திரும்புகிற அனுபவம் யாருக்கு வரலங்க? சவுலுக்கு வராமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்த்தால்
1 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் பாருங்களேன். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது எங்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. 2வது அப்போது சவுல் இஸ்ரவேல் அனைவரையும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலையின் மேல் தேட போனான் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தா 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலையின் மேல் தேட போனான். அப்ப இந்த வசனத்தின்படி பார்த்தா அந்த தாவீதை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி 3000 பேரை கூட்டிக் கொண்டு அங்கே போகிறதாக பார்க்கிறோம். அதாவது இதெல்லாம் ஒரு தேவனுக்கு விரோதமா செயல்படுகிற காரியம் என்பது அவருக்கு தெரியாத போச்சு. ஆமா, இவருக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருந்திருந்தா அப்படிப்பட்ட ஒரு செயலுக்குள்ள போயிருக்க மாட்டார், போயிருக்க முடியாது. இவருக்குள்ள தவறான ஆவி இருக்கிறபடியால் தான் அது ஆவியானவர் கூட இருக்கிறாருன்றது ஒரு உணர்வோடு கூட அவர் எப்போ விலகிட்டார். ஆனால் இவருக்குள்ள அந்த உணர்வு அதுதான் இருக்குதுன்னு சொல்லி இவர் தொடர்ந்து தொடர்ந்து தேவனுக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்போ தேவ மனுஷனுக்கு விரோதமாய் அப்படின்னு சொல்லலாம். தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட தேவ மனுஷனுக்கு விரோதமாய் இந்த சவுல் தொடர்ந்து போகிறதாக பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தாவீதை பகைத்தான் என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். அதே 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, அந்த நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்முகரமாய் பார்த்தான். அப்போ ஒரு வெறுப்போடு கூட பகையோடு கூட பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போ தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வந்தா இவர் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அப்போ அநேக நேரங்கள்ல ஏன்னா அதுவும் தேவனால் விடப்பட்ட அந்த பொல்லாத ஆவி நிமித்தமா தான் தேவனுடைய ஆவின்றது இங்கேயும் போடப்பட்டிருக்கும். தேவனுடைய ஆவியினாலே. அப்போ அது பொல்லாத ஆவி, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையிலே சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்போது சவுல் தாவீதை என்ன செய்யறான்? சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட வேண்டும் என்று சொல்லி ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2ஆம் தரம் அவனுக்கு தப்பினார். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம், அங்க தாவீதை கொலை செய்ய போகிறான் 19வது அதிகாரத்துல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பொல்லாத ஆவி வந்த உடனே இவர் தீர்க்கதரிசனம் சொல்றது மட்டும் இல்லாதபடிக்கு தாவீதை சுவரோடு கூட சேர்த்து என்ன பண்ணோம்? ஆமா, குத்திடணும் அப்படின்ற எண்ணத்தோடு கூட அந்த வில்ல அடிக்க. அவன் கொல்றதுக்கு பாக்குறதுக்கு 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. Now Saul was afraid of David because the Lord was with him, but had departed from Saul. எந்த வசனம் சொல்லுங்க? 12ஆம் வசனம் 18-12. 18-12. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகினார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. அப்போ இந்த பயம் எல்லாம் வேற. அந்த பயம் இருந்தா மறுபடியும் வரமாட்டானே. அப்ப இந்த பயம் எல்லாம் என்னன்னு கேட்டா, ஒருவேளை தாவீது தன்னை கொன்று விடுவானோ என்ற ஒரு பயம் அங்க இருக்கு. ஆனாலும் கூட தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம், வெறி அவனுக்குள்ளே இருந்து தாவீதை பகைத்து கொண்டே இருந்தான். இப்போ தேவன் நமக்கு பகைக்கிற ஆவியை கொடுக்கல, அரவணைக்கிற ஆவி, எல்லோரையும் நேசிக்கிற ஆவியை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இவனுக்குள்ளே பகையின் எண்ணம் வந்ததாக வசனத்துல வாசிக்கின்றோம். ஆகவே தேவனுடைய ஆவி அவனை விட்டு நீங்கி போயிட்டு வேற ஆவி வந்தது. வேற ஆவி வந்துட்டா இவர் என்ன பண்ணுவாருங்க? தீர்க்கதரிசனம் சொல்லுவார். அந்த இடத்துல தேவனால் விடப்பட்ட ஆவி வந்த உடனே இங்கேயும் தேவனால் விடப்பட்ட ஒரு ஆவி. அது என்ன ஆவின்னு கேட்டா பொல்லாத ஆவின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த பொல்லாத ஆவி வந்தது பிறகு இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போ இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு கேட்டா, தேவன் இவரை விட்டு விலகின பிறகு, தேவன் இவரை தள்ளின பிறகு இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது. அப்போ இந்த வசனத்தின்படி 12வது வசனத்தின்படி கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு
தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல வாசிக்கின்றோம். உண்மையாகவே இதற்கு முன்பாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கின்றோம். 16வது அதிகாரத்துக்கு நாம வரலாம். 16வது அதிகாரத்துக்கு நாம வரலாம். என்னன்னு கேட்டா, தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி ஒண்ணு வந்துச்சுன்னு சொல்லிட்டு 16வது அதிகாரம் 14வது வசனத்துல வாசம் இல்லைங்களா? அப்போ ஒருத்தர் இவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனை அப்படின்னு கேட்டா, அப்போது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. 16வது அதிகாரம் 15வது வசனம். கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிற தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவராகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியார்களுக்கு கட்டளையிடும். அப்போது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உன்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினாலே அதை வாசித்தால் உமக்கு சவிக்கியம் உண்டாகும் என்றான். அங்க இருக்குங்களா? அப்போ சவிக்கியம் உண்டாகும் என்கின்றான். அப்போ சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்போது அந்த வேலைக்காரில் ஒரு பிரயுத்தமாய், இதோ பெத்லெகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அங்க பாருங்க, முக்கியமான வார்த்தை. அவன் வாசிப்பதில் தேறினவன். முதலாவது அவனுக்கு கொடுக்கப்படுகிற சாட்சி, அவன் வாசிக்கிறதிலே தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன். 18வது வசனம், 16-18. ஓகே. யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். அடுத்த வார்த்தையை பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அப்போ முத சவுலுக்கு முன்பாக தாவீது போய் நிற்கும்போது தாவீதை குறித்து கொடுக்கப்பட்ட சாட்சி, அது எவ்வளவு அழகான சாட்சி பாருங்க. ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிக்கிறதிலே தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தாவீதை குறித்து சவுலுக்கு சொல்லப்படுகிறது. ஆனா இதே சாட்சி கொஞ்சம் முன்னாடி பாருங்களேன். கொஞ்சம் முன்னாடி 16வது அதிகாரம் 12வது வசனம், 16-12 பாருங்களேன். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். இப்போ இந்த தாவீதை குறித்து அடுத்த ஒரு சாட்சி. அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணினார். இப்ப அந்த தாவீதை கொடுத்து 2 இடத்துல 2 விதமான சாட்சி இருக்கு பாருங்க. எவ்வளவு அற்புதமான சாட்சி. இப்பேற்பட்ட நல்லவனை தான் இவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறார், கொலை பண்ணணும்னு நினைக்க. இப்போ இந்த 2 வசனத்தையும் நான் கொஞ்சம் சேர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. முதலாவது, தாவீது இந்த சவுலுக்கு முன்பாக நிற்கும் பொழுது, அப்போ அவனை குறித்து தேவன் கொடுக்கிறதான சாட்சி என்றுதான் இதை நான் சொல்ல வேண்டும். அப்போ ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார்கள். எது? 12 வசனத்துல சாமுவேல் போயிட்டு ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டு வர்றதுக்கு கூட்டிட்டு வர்றது. ஆமா, கூட்டிட்டு வரும்போது அந்த மனிதனை குறித்து, யாரை பற்றி? தாவீதை குறித்து சொல்லப்படுகிற சாட்சி என்ன? அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்போது கர்த்தர் இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு சாமுவேல் கிட்ட. அப்போ சாமுவேல் சொல்றாரு, அவன் எப்படி இருக்கான்? சிவந்த மேனியா இருக்கான், அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவன் அப்படின்ட்டு சாமுவேல் சொல்றான். ஆனா 18வது வசனத்துல ஒருத்தர் சொல்றாரு, வேலைக்காரரில் ஒருவன் பிரயுத்தமாய், இதோ பெத்லெகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டேன், அவன் சிவந்த மேனின்னு சொல்ல, அவன் வாசிக்கிறதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இந்த 2 சாட்சி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அறிமுகம், அந்த அறிமுகம் சாமுவேலுக்கு எப்படி தர்றாரு அப்படின்னு பார்த்தா, அழகிய, அதாவது சிவந்த மேனியா, அதாவது இந்த தாவீது சாமுவேலுக்கு முன்னாடி சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபம் அப்படின்னு தர்றாரு.
அங்க சாமுவேலுக்கு அறிமுகம், சவுலுக்கு அறிமுகம் அந்த வேலைக்காரன் கொடுக்கறது வேலைக்காரன் 18ஆம் வசனத்துல அங்க பார்த்தீங்கன்னா அவன் வாசிக்கிறதுலே தெரியினவன் அப்படின்னாக்கா நல்ல மியூசிக் வாசிப்பான். தெரியினவன். இப்போ வாசிக்கிறதுலே தெரியினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய அறிமுகம் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்மை குறித்து மற்றவர்கள் கொடுக்கிற சாட்சி நல்ல ஒரு சாட்சியா இருக்கணும், நற்சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். ஆனா தாவீது நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தார். ஆனா இந்த சவுலோ நற்சாட்சி இழந்தவராய் காணப்பட்டார். அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார், உண்மைதான். அப்போ ஆவியானவர் உள்ள இருந்தார். ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வேறே ஆவி வருகிறது. அந்த வேறே ஆவியின் மூலமாக தான் என்ன பண்ணிட்டு இருந்தார், தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனாலும் கூட அவனுக்குள்ளே பகைமை சுபாவம் இருந்ததாக வசனத்திலே வாசிக்கின்றோம். என்னன்னு கேட்டா தேவ வழியை விட்டு ஆசாரிய ஊழியத்தை செய்ய போயிட்டான். இரண்டாவதாக பார்க்கும்போது ஆவியானவரை இழந்து விட்டார். மூன்றாவதாக பார்க்கும்போது அதாவது தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பகைமை உணர்ச்சியோடு கூட காணப்பட்டார். ஆனா மனம் திரும்புதல் என்பது அவர் இடத்துல இல்லாமல் போனது. அப்போ இவ்வளவு தப்பு செய்தது மட்டும் இல்லாதபடிக்கு என்கிட்ட இருந்து ஆவியானவர் போயிட்டாரு, ஆவியானவர் இப்போ தாவீது மேல இருக்காருன்னு அறிந்தும் கூட உள்ள உணர்வு, எனக்குள்ள இருந்து ஆவியானவர் ஏன் ஐயா போயிட்டீங்க, எனக்குள் வாரம் அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அந்த ஆவியானவரை இழந்தும் கூட உணர்வற்றவராய் காணப்படுகிறதை நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவியானவர் உன்னோக்குள்ளே இருக்கிறாரா? ஒருவேளை உன்னை விட்டு போயிட்டாரு என்று சொன்னால் அந்த உணர்வு, என்னை விட்டு ஆவியானவரே போய்விடாது, என் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் என்று சொல்லிட்டு தாவீது கேட்டது போல ஒருவேளை சவுல் கேட்டிருக்கலாம், பரிசுத்த ஆவியானவரே என்னை விட்டு நீர் போய்விட வேண்டாம் ஆண்டவரே, நீர் என்னை அபிஷேகித்தவர், எனக்கு அந்த அபிஷேகம் தேவைப்படுது அப்படின்னு கேட்காம உணர்வற்றவராய் இந்த சவுல் வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நாமும் அப்படி உணர்வற்றவராய் வாழ்ந்து கொண்டிருக்குமா? சிந்தித்து பார்ப்போம். நம்மை பூர்ணமாய் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவருடைய பேக்ட்ராஸ், அவரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாரு, எப்படிலாம் தேவனை விட்டு தொடர்ந்து விலகி போறாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் தேவன் கூட இருக்கிறார் என்று மனதில் வைத்துக்கொண்டு மன விருப்பத்தின்படி செய்து கொண்டு முன்னேறி போய் கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் யோசிக்கலாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆனால் அது இல்லை. ஏன்னா தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோடு தான் தேவன் இருப்பார். ஆமென். சொந்த சிஸ்டத்தின்படி செய்கிறவன் அல்ல. அதனால் இந்த காரியங்கள் எல்லாம் இவர் தொடர்ச்சியாய், அங்கே மாத்திரம் தவறு இல்லை, தொடர்ந்து தவறுள்ள ஒரு வாழ்க்கை. அப்போது இவருடைய முடிவு ரொம்ப பரிதாபத்துக்குள்ள முடிகிறத நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ரொம்ப தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும், முடிவோ நித்திய ஜீவன் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறதா, இல்லை சொந்த விருப்பத்தின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த சவலை போல தொடர்ச்சியாக அடிக்கடி தேவனுக்கு விரோதமாக செய்து கொண்டே இருப்பீர்களானால் அவருக்கு வந்த முடிவு தான் நமக்கு வரும். ஆனால் தவறுகள் நமக்கு சுட்டி காண்பிக்கப்படும் போது மனம் திரும்பி, உணர்த்தப்படும் போது அதை விட்டு மனம் திரும்பி முற்றிலுமாக தேவனை பற்றி கொண்டு ஆண்டவரே தேடி வாழ்வோமானால், என இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த இரத்தத்தினால் கழுவின ஒரு அனுபவத்தோடு கூட நம்மை நாமே அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாய் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவரோடு கூட தொடர்ந்து நாம் வாழும்போது நித்தியத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறவர்களாய் தேவன் மாற்றுவதற்கு அவர் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். மனுஷன் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கிறவர் அல்ல, அவர் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறவர். மனுஷங்கிட்ட பதில் சொல்கிற மாதிரி அவருக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா அவருக்கு எல்லாமே நம்மை குறித்து தெரியும். அவருக்கு முன்ன உண்மையும் உத்தமமாய் வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நித்தியத்துக்குள் பிரவேசிக்கிற பாத்திரங்களாய் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ச்சியாக நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐ அவர்கள் நிறைய காரியங்களை வேதத்தில் நமக்கு எடுத்து கொடுப்பதனால நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது பாஸ்டர். தொடர்ந்து இன்னும் நிறைய காரியங்களை பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம கடந்து போகிறோம். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.